ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனுட்ட வந்து மணி கேட்குறாங்க. சீனு இப்போ நீ சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, என் மனசில் வந்து மாயா தான் நிறைஞ்சு இருக்கிறான்னு அவ கழுத்துலாம் தாலி கட்டுவேனே தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டதுமே சாரு வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்து அவன் சொல்லியிருப்பான். அப்போ மாயா தான் அவன் மனசில் இருக்கிறாளா, நான் அவன் மனசில் கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி சாரு வந்து சீனு பேசுறதை நினச்சி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து மகாலிங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாருவை கூப்பிடுறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன்பா, நான் சொல்ல பொண்ணாக்கி இந்த கல்யாணம் வேணா இந்த மாதிரி நின்றுருக்கலாம், ஆனால் வந்து நான் இந்த வீட்டு பொண்ணா தானே என்னை வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தார், அவர் வந்து என்னை வீட்டை விட்டு போக சொல்லலைல்ல, அதனால் நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் வந்து சாருவை பார்க்குறாங்க. சாரு, ஒன்னால தான் இந்த வீட்டில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அப்போ மகாலிங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திடீர்னு இவர் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாரு, நம்ம சார்வை கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு சும்மா தானே நம்ம கேட்டோம், ஆனால் ரகுராம் வந்து உண்மையிலேயே வந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட இருக்கும்போது அப்போ சாரு கேட்குறாங்க, ஏன் பெரியப்பா உங்கள் பொண்ணுன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க, ஆனால் இந்த பிரச்சனையால் நான் எதுவுமே வந்து சொல்லவே இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அப்படிங்கும் போது, இல்லை சாரு நீ வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டோம்னா எனக்கு பிரச்சனை தீந்துருமா என்ன அப்படின்னு சாரு கேட்கவும் ரகுராம் வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ரகுராம், ஊரறிய நீ வந்து இவ்வளவு உன் பொண்ணுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு நீ அனுப்புறது வந்து சரியா இல்லை, சொல்ல போனாக்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி தான் இந்த வீட்டை விட்டு நீ அவளை அனுப்பணும், அதனால அது வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு நினைக்கிறாங்க, பரவாயில்லையே இந்த பாட்டி எப்போ பேசினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சாதகமாக தான் எல்லாம் அமையுது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சரி சாரு நீ இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லவும் மகாலிங்கமும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. சாரு வந்து மகாலிங்கத்திட்ட வந்து கண்ணை காட்டுறாங்க, அங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டவும் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா சாரு ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே பத்மாவும் பார்வதி வராங்க. அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க, என்ன சாரு கடைசியில் இந்த மாதிரிக்கு சொதப்பிடுச்சு, எல்லாம் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாத்துக்கு காரணம் என் கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து மணியை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் மட்டும் வந்து இந்த மாதிரிக்கு வரலன்னா கண்டிப்பாக சீனு வந்து உன் கழுத்தில் தாலியை கட்டி இருப்பான், எல்லாமே அவரால் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, இந்த மாயா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர இந்த மாயா வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ சாரும் பத்மாவும் சொல்கிறாங்க, மாயாவை எப்படி நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும், அவள் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போக மாட்டா, அவளே போகணும்னு நினச்சாலும் கூட இந்த வீட்டில் உள்ளவங்க அவளை வந்து விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அவள் இல்லாத நேரத்தில் உன் கழுத்தில் வந்து சீனுவை தாலி கட்ட வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன யோசனை இருக்குன்னே தெரியலையே, சரி நம்ம யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மணி வராங்க, என்ன அடுத்த திட்டத்தை போடுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, என்னது பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பத்மா வந்து மணியை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நீங்களும் ஒவ்வொரு திட்டமாக போட்டுட்டு தான் இருக்கிறீங்க, நானும் அதை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் வந்து நீங்கள் திட்டம் போடுறத மட்டும் நிறுத்த மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி மணி பேசவும், இங்கே பாருங்க பேசாமல் இங்கேருந்து போயிருங்க, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை எடுத்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு பத்மா வந்து கோபத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா அங்கே நின்றுருக்காங்க. அப்போ வந்து சாரு அங்கே வராங்க. அப்போ வந்து சாரு வந்து மாயாட்ட கேட்குறாங்க, என்ன மாயா உனக்கு இப்போ சந்தோஷம் தானே, சீனு மாமா மனசில் வந்து நீ தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு எல்லாரும் முன்னாடியும், உனக்கு இது சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏன் சாருன்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், அவர் தான் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுது, உனக்கும் அவருக்கு தான் சீக்கிரத்துலேயே கல்யாணம் நடக்க போகுது, இது உனக்கு ஹாப்பி தானே அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து பார்க்குறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மாயா வந்து சாருக்கிட்ட கேட்கும்போது அப்போ சாரு சொல்கிறாங்க, ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன், என்ன இருந்தாலும் சரி தான், சீனு மாமா வந்து எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சாரு நீ தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே, அப்புறமா எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னது நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக தான் நான் அந்த வீட்டிலேயே வந்து நான் நுழைஞ்சிருக்கிறேன், இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் சவால் விடுறேன், சீனு மாமா தாலி கட்டுறது என் கழுத்துல தான் இருக்குமே தவிர உனக்கு இருக்காது, உன்னை இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சாரு வந்து மாயா கிட்ட ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, சாரோட மனசு மாறவே இல்லையா அப்படிதான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க.